வணக்கம் மக்களே. புதிய கட்சி தொடங்கினார் அதிமுகவின் புதிய அவதாரம். தமிழக அரசியலில் ஏற்பட்ட பரபரப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை கழகமாக முறைப்படி மாற்றி அறிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக தொண்டர்கள் மத்தியில் இருந்து வந்த ஆதரவு, தியாக உணர்வுடன் கூடிய செயல்பாடுகளுக்கு கிடைத்த நன்றியின் காரணமாகவே இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓபிஎஸ்ஸின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிலையில் அவரது ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம் மேலும் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது, அதிமுகவின் பிளவுபட்ட சதிகள் இன்னும் 1 மாத காலத்திற்குள் ஒன்றிணைந்து செயல்படவில்லை என்றால் தங்கள் அமைப்பு தனிப்பெரும் கட்சியாக புதிய அவதாரம் எடுக்கும் என்றும் அவர் கெடு விதித்துள்ளார். மேலும் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அதிமுக ஒருங்கிணைப்பு நடத்தி திருத்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். சென்னை வேப்பேரியில் அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டம் நடந்துள்ளது. இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பேசுகையில், அதிமுக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டசபை தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துள்ளது. அதிமுகவின் இந்த நிலையை பார்த்து நாம் கண்ணீர் விடும் நிலை உள்ளதென கூறலாம். வரும் டிசம்பர் 15ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டப் போகிறோம். எனவே டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அதிமுக ஒருங்கிணைப்பை நடத்தி இனியாவது திருந்த வேண்டும், இல்லாவிட்டால் திருத்தப்படுவீர்கள் என்றும் எங்கள் முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஒற்றை தலைமை என பேச்சு எழுந்தபோது அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். ஆனால் அங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு கிடைத்தது. இதையடுத்து அதிமுக பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய முடிவு செய்தது. அந்த பொதுக்குழு கூடிய போது கட்சி அலுவலகத்தை ஆக்கிரமிக்க ஓபிஎஸ் அவர்கள் சென்றிருந்தார். அங்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் எடப்பாடி ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுத்த செங்கோட்டையன் தேவர் ஜெயந்தி விழாவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா நட்பு பாராட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் செங்கோட்டையன் அதிமுக கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இந்த நிலையில் ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் ஒன்றிணைந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து மீட்க தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கெடு விதித்த நிலையில் தற்போது ஓபிஎஸும் கெடு விதித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.